ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னி வந்து பிரீத்தி ரூமுக்கு வராங்க. பிரீத்தி வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. கடன்காரங்க கிட்ட பேசுகிற மாதிரி, நான் சீக்கிரமாக உங்கள் அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து அந்த பிளேஸ்லேருந்து போக பார்க்குறாங்க. அப்போ பிரீத்தி வந்து வாங்க பொன்னி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பொன்னி வந்து கேட்குறாங்க, உங்களையும் உங்கள் அப்பா அம்மாவையும் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தீங்களா? என்ன சொல்கிறீங்க பொன்னி? முதல்ல எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துருந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆளை நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நான் உங்களையும் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. எங்களுமே வேற யாரையோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொன்னி வந்து சக்தி கிட்ட சொல்லலான்ட்டு வராங்க. அந்த பிளேஸ்க்கு பிரீத்தி வராங்க. பிரீத்தி வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க, பொன்னி வந்து என்னையும் எங்கள் அப்பா அம்மாவையும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்களா, என்னமே யாரையோ பார்த்துட்டு அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுவும் யோசிக்காத பொன்னி, நீ அவங்களே நினச்சிட்டு இருந்திருப்ப, அதனால அவங்க மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து பொண்ணு கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஹோம்லியாக இருக்கீங்க, நீங்கள் பூ வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு பூ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சக்திக்கு வந்து காண்டாகுது. பொன்னி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரிசப்ஷனிஸ்ட்ல வந்து விசாரிக்கிறாங்க, வைத்தியலிங்கம்ட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா வந்து அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விஜயாவோட நேம் சொல்லி கேட்குறாங்க. தேங்க்யூ.